உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம். மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனல். இந்த சேனல் கடவுளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல். 27/9/2020 ஆரம்பிக்கப்பட்ட சேனல். எதற்காக? என் தேவனாகிய கர்த்தர் கடவுள். நான் கடவுள்னு சொல்றது உலக ஜனங்களுக்கு எல்லாம் உள்ள ஒரு கடவுள். இந்துக்கள் கூப்பிடுகிற தெய்வமே ஆண்டவரே, அவர்தான் கடவுள். கிறிஸ்தவர் கூப்பிடுகிற யெகோவா என்னும் நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தரே, இயேசு கிறிஸ்து பேர் பார்த்து கூப்பிடுற பிதாவாகிய தேவனாய் கர்த்தரே, அவர்தான் கடவுள். இஸ்லாம் பேர் வணங்குகிற அல்லாஹ் இறைவன், அவர்தான் கடவுள். இவர்தான் உலக ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு கடவுள். இவர்தான் தன் ஆவியால் என்னை அபிஷேகப்படுத்தி எனக்குள்ளாக இருந்து திருக்கதர்சனம் கூறி வருகிறார். 2008 முதல் திருக்கதர்சனங்கள் கூறி வருகிறார். இதற்காக 12 ஆண்டுகள் சிறைக்கு நான் சென்றிருந்தேன். திருச்சி சிறை, மதுரை சிறை, கடிச்ச புழல் சிறை. 12 ஆண்டுகள் செய்யாத குற்றத்துக்காக சிறையில் இருந்தேன். சரி, 12 ஆண்டு இருந்தேன் நான். அப்போது 2008 போது என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னோட குடும்பத்தை கருத்து கூறி வருகிறார். அவை அனைத்தும் நிறைவேறியிருக்கிறது. என் குடும்பத்தை பற்றியும் வெளியிடம் நிறைய முதல்ல குடும்பத்தை பற்றி நிறைய பேச அனைத்தும் நிறைவேறி இருக்கிறது. அவை அனைத்துமே மாமனிதன் இம்மாற்றத்தில் ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். தொடர்ந்து பாருங்க. இந்த தண்டனை எபிசோட போட்டிருக்கேன், என்ன பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். என்னை பற்றி, குடும்பத்தை பற்றி எல்லாத்தையும் தெரியும். அரசியல்வாதிகளை பற்றி 2012 பேச ஆரம்பித்தார். அரசியல்வாதிகள் பற்றி என்னென்ன பேசினார் என்பதை நான் எந்தெந்த எபிசோட ஒளிபரப்பினேன் என்பதை தொடர்ந்து கூறுகிறேன், கேளுங்கள். முதலாக 2014 சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா அவர்களுக்கு செஷன்ஸ் கோர்ட்ல தண்டனை கிடைக்கும் என்று கூறினார். அதன்படி நீதிபதி குன்கா அவர்கள் அவருக்கு சொத்து குவிப்பு தண்டனை கொடுத்தார். இரண்டாவதாக 2016 14/1/2016 15/1/2016 அன்று ஜெயலலிதா அவர்கள் மரணத்தை பற்றி என்னிடம் கூற ஆரம்பித்தார். முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களின் மரணத்தை பற்றி என்னிடம் கூற ஆரம்பித்தார். 5/12/2016 அவர் மரணம் அடைந்தார். அடுத்ததாக உடனே 21/12/2016 ஜெயலலிதா மரணம் அடைந்த மரணம் 6/12/2016 ஓப்பனிங்ஸ்ல வர முதலமைச்சர் பதவி வைக்கிறார். அப்போது 21/12/2016 சொல்றாரு, தேவனாய கர்த்தர் என்ன திருக்கதர்சனம் சொல்றாரு, ஓ பன்னீர்செல்வம் பதவி, முதலமைச்சர் பதவி ஒரு தற்காலிகம்னு சொல்றாரு. அதே மாதிரி 6/2/2017 பதவி ராஜினாமா செய்கிறார். 6/12/2016 சிஎம், 6/2/2017 ராஜினாமா, 2 மாதம் ராஜினாமா செய்கிறார். உடனே அந்த ஜனவரி மரணம் அடைந்த உடனேயே அந்த டிசம்பர்ல இருந்து ஜனவரி, பிப்ரவரி எல்லா நாளும் தொடர்ந்து சசிதா நடராஜனை பற்றி பேசினார். அவர் நான் சிறைக்குள்ள இருக்கேன், நான் புரள் சிறைக்குள்ள இருக்கேன், நான் அவர் என்ன நினைக்கிறாரோ என்ன சொல்லுவார். அம்மாவுக்கு முதல்ல என்ன சொன்னார், அவள் கணவருடன் சேர்ந்து வாழ கிடவுது, ஸ்திரியானவள் புருஷனோடு சேர்ந்து வளர்க்கணும்னு சொன்னாரு. சரி சொல்லிட்டாரு. அப்புறம் அவ பொதுச்சேவை பதவிக்கு ஆசைப்படுகிறாள் அப்படி சொன்னா எனக்கு சொன்னார். ஒரு அப்பா மாதிரி பேசுவார். சசிகலா நடராஜன் பொதுச்சேவை பதவிக்கு ஆசைப்படுகிறார், கொடுக்கலாம். 29/12/2016 ஆதிமா பொதுச்சேவை பதவிக்கு ஆசைப்படுறாரு. அதிகாரத்தோடு பதவிக்கு ஆசைப்படுறாரு. அதோட பெரிய பதவினா முதலமைச்சர் பதவி ஆசைப்படுறான்னு சொல்றாருல, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவளை ஆவி எடுப்பேங்கிறாரு. ஒரு மனசை மாத்திக்கிட்டு அவளை சிறைக்கு அனுப்புகிறார். உச்ச நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வரும்னு அனௌன்ஸ் பண்ண முன்னாடியே உச்ச நீதிமன்றத்திலிருந்து அவளுக்கு விரோதமாக தீர்ப்பு வரும், சிறை இருப்பு அவருக்கு நான் கொடுப்பேன் சாதிச்சார். என்ன தடன்னு தெரியாது. இப்ப தீர்ப்பு என்னைக்கு 14/12 நினைக்கிறேன், 14/2/2017 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வருது. 15 சிறைக்கு போறான்னு நினைக்கிறேன், சிறைக்கு போறாங்க. 15/2/2017 சிறைக்கு போறான்னு நினைக்கிறேன். தீர்ப்பு என்னோடு தெரியாது, தன்னோட கொடுப்பேன், சிறந்த கொடுப்பேங்கிறார், சிறைக்கு அனுப்புறாரு. அது கடவுள். அவர் ரொம்ப கடன் கேட்டாரு. அதே காலகட்டத்தில் என் மனைவி மரணத்தை பற்றி கூறுகிறார். 2012 என் மனைவி மரணத்தை பற்றி கூறுகிறார். அது மாதிரி 11 மாதம் கழிச்சு எங்கள் மனைவி 17/1/2019 மரணம் 17/1/2019 மரணம் அடைகிறார்கள். ஜெயலலிதா இறந்த உடனே 17, 18, 20/12/2016 அதாவது அப்ப முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி வரைக்கும் மரணம் கொடுப்பேன்னு சொன்னாரு. அவர் 7/8 மரணம் அடைந்தார். அந்த சொன்ன நாள்ல இருந்து அவர் படுத்த படிக்காத இருந்தார். எந்த வெளியே நடமாட அரசியல் செய்யல. அவளை ஆள நின்றுத்தாரு, படுக்க வச்சுட்டாரு, அரசியல் செய்யல. 17, 18, 20, 12 2016 2016 அப்பாவுக்கு மரணம் கொடுப்பாருன்னு சொன்ன அதே திருக்கதர்சனத்துல 2001 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னாரு. 2019 மு க ஸ்டாலின் முதலமைச்சர் 2019 முதலமைச்சர் இருக்கிறது, 4 ஆண்டு முதலமைச்சர் இருக்கிறது, 4 ஆண்டு இருக்கிறது பழனிசாமி. 19 ஆண்டு எடப்பாடி கத்தனையிட்டு இருக்கிறேன், அவனுக்கு ஆட்சி மாற்றம் கொடுப்பேன், அவன் பதவியிலிருந்து நீக்குவேன் அவரை பத்தியே சொன்னார். எல்லாமே தனித்தா போட்டிருக்கேன், தனித்த எபிசோட் போட்டிருக்கேன். யாராவது பார்க்கணுமோ சசிகலாவா பாருங்க, ஜெயலலிதாவை பாருங்க,
ஓபிஎஸ் பாருங்க, இபிஎஸ் பாருங்க, பார்த்தீங்கன்னா எல்லாம் சரி தந்தி எபிசோடு மாமல்ல போட்டிருக்கேன் நான். பாருங்க, எடப்பாடி வந்து கத்தனிட்டு ஆட்சிமான் கொடுப்பாரு. 2020 தேர்தல் தோத்தாரு, நடந்தது. அதே இது 2019 கொரோனா வைரஸ் கொடுப்பேன்னு சொன்னாரு. உலக ஜனங்கள் கொரோனா கொடுப்பாரு. 2020 கொரோனா வந்தது. 2011 2020 டொனால்ட் பேசுறாரு. டொனால்ட் எங்க இருக்கா பற்றி யாருன்னு தெரியாது. தாழ்ந்தோடி தரமானவன், அமெரிக்கர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான், அவனுக்கு விரோதமாக கருத்தை நீட்டு சொன்னாரு. தேர்தலில் தோத்தாரு. உக்ரைன் மீது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் போட்டு எடுக்கிறாரு. 24/2/2020 போட்டு எடுக்கிறாரு. 26/2/2022 கடவுளுக்கு சொல்றாரு. அவன் உக்ரைன் விரோதமாக அவனுக்கு விரோதமாக நான் கருத்தை நீட்டி இருக்கிறேன், ஒரு வாதையால் ஒரு வாதிப்பு அப்படிங்கிறாரு. வாதை கொடுப்பு அப்படிங்கிறாரு. வாதை கொடுப்புங்கிறாரு. 3/5/2022 அவர் கொரோனா செய்தித்தாள நியூஸ் வருது, நியூஸ்ல வருது. எனக்கு வாதை கொடுப்பீங்கன்னா கொடுத்தாரு. இந்த மாதிரி என் தேவராய கர்த்தர் கடவுள் என்னிடம் என்னென்ன சொல்றாரோ அத்தனை நடந்து வர. அதான் இந்த என்னுடைய யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மாமடி இமாற்றோர்களுக்கு பின்ன பார்த்து அனைத்து தெரிந்து கொள்ளலாம். தற்போது 2026 தேர்தல் ஏப்ரல் 2 நடக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன காலம்? சிலருக்கு அறுவடை காலம், சிலருக்கு விதைப்பு காலம். 2016 to 2021 ஏடிஎம்கே கட்சிக்கு அறுவடை காலம். அந்த காலத்தில் ஆட்சி இருந்தாங்க. அவங்க இருந்து எவ்வளவு சம்பாதிக்கணுமோ, என்ன எப்படி சம்பாதிச்சாங்கன்னு தெரியாது. சொல்றேன், அவங்க தேர்தல் நிதி, கட்சி நிதி ஒரு அமௌண்ட் வச்சு மொத்தமாக வச்சிருப்பாங்க. இத்தனை கோடி யார் இருக்குன்னு தெரியாது. அதான் அபூர்வா வச்சிருப்பாங்க. இவன் நன்கொடை வந்து கட்சி நிதி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த 5 வருஷம் அறுவடை பண்றாங்க. அறுவடை பண்ணி வச்சுக்கிறாங்க, தேய்ச்சி வைக்கிறது, சேர்த்து வைக்கிறாங்க. எப்படின்னா ஒரு விவசாயி என்ன பண்ணுவாரு? ஆடி மாசம் விதைப்பாரு, தை மாசம் அறுவடை பண்ணுவாரு. அறுவடை பண்ணி சேர்த்து வச்சிருப்பாரு. அந்த காலத்துல நெல்லை சேர்த்து வச்சிருப்பாரு. அப்ப அடுத்த ஆடி மாசம் விதைப்பாரு, சேர்த்து வச்சு விதைப்பாரு, அறுவடை பண்ணுவாரு, விதைப்பாரு. அதே மாதிரி எடும் கட்சிக்காரங்க 5 ஆண்டுகளா கட்சி நிதி தேர்தல் நிதி வாங்கி சேர்த்து வச்சுட்டு இப்ப இந்த 2026 விதைக்கிறாங்க. 5 வருஷம் அவங்க ஆட்சியில் இல்லை, 2000 விதைக்கிறாங்க. அதே மாதிரி டிஎம்கே வந்து 2021 to 2026 வரைக்கும் ஆட்சி இருந்தாங்க. இவங்க கட்சி நிதி அந்த நிதினு வாங்கியிருப்பாங்க. அமைச்சர் இத்தனை % வாங்கி சேர்த்து வச்சிருப்பாங்க. உண்மை நடக்கு, எல்லா கட்சியும் நடக்குது. நிதினு வச்சிருக்காங்க, எல்லாம் பிஜேபி வச்சிருக்க, காங்கிரஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சேர்த்து வச்சுக்கிட்டு இப்ப விதைக்கிறாங்க. அவங்க அப்ப அறுவடை பண்ணி விதைக்கிறாங்க. இப்ப அறுவடை காலம் யாருக்கு? இப்ப விதைப்பு காலம் வந்து விதைப்பு காலம். இப்ப அறுவடை காலம் யாருக்கு? கூட்டணி கட்சிகளுக்கு, சின்ன சின்ன கட்சிகளுக்கு. நான் உனக்கு இந்த சீட்டு இத்தனை கோடி இந்தா வச்சுக்கோ. சில யாருக்கு உனக்கு எம்பி சீட் தர்றேன். கணிச்சு அந்த கூட்டணி கண்டிச்சு பண்ணுவாங்க, எனக்கு எம்பி சீட்டு கொடுங்க, இந்த எம்எல்ஏ கொடுங்க, தேர்தல் செலவு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கண்டிஷன் போட்டு இந்த உதவி கட்சிகளுக்கு, கூட்டணி சிறப்பு கட்சிகளுக்கு அறுவடை காலம் இதுதான். இதே மாதிரி இந்த காலகட்டத்தில் 2026 எலெக்ஷன் நடக்கப்படுற காலகட்டத்தில் எப்பொழுது அரசியல்வாதி எதிர்க்கு யாருமே பேசல. முன்னாடி வந்து முக ஸ்டாலின் பேசியிருக்காரு, பேசியிருக்காரு, யாரை பற்றியும் பேசல. இப்போது என் தேவராய கர்த்தர் கடவுள் 2026 இந்த சில அரசியலை பற்றி இடக்கூடிய திருக்கதர்சனை இப்ப தெரிந்து கொள்ளுங்கள். நடிகர் விஜய் பற்றி என் தேவராய கர்த்தர் கடவுள் இடக்கூடிய திருக்கதர்சனை எபிசோட் 128 நாள் 30/2/2024 ஒளிபரப்பிருக்கிறேன். முக ஸ்டாலினை பற்றி கூறியதை எபிசோடு 129 நாள் 31/1/2026 ஒளிபெருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பற்றி கூறிய திருக்க தரிசனத்தை எபிசோடு 130/6/2026 ஒளிபரப்பி இருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலினை பற்றி கூறிய திருக்க தரிசனம், தேவனா கர்த்தர் திருக்க தரிசனம் மரணம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. சாதாரணமா இல்லை. அதான் ஏற்கனவே ஒளிபரப்பி இருக்கான். பல எபிசோடு ஒளிபரப்பு 25 எபிசோடு ஒளிபரப்பு. இப்போ கடைசியாக வந்து 130 எபிசோடு 131 நாள் 2/7/2026 ஒளிபரப்பி இருக்கிறேன். நடிகர் சீமான் பற்றி என் தேவநாய கர்த்தர் திருக்க தரிசனத்தை எபிசோடு 132 நாள் 13/2/2026 ஒளிபரப்பி இருக்கிறேன். பாருங்கள். ராமதாஸ் அன்புமணி அவர்களை பற்றி என் தேவநாய கர்த்தர் திருக்க தரிசனத்தை 14/2/2026 ஒளிபரப்பி பாருங்கள். எல்லாரும் பற்றியும் யாரை பற்றியும் இல்லை, அரசியல்வாதி யார் முக்கியமான அரசியல்வாதிகள், அரசியல் தீவிரமா இருக்கிற சொல்லியிருக்கிறார். தற்போது என் தேவநாய கர்த்தர் கடவுள் என்னிடம் நடிகர் விஜயகாந்த் அவர்களை பற்றியும் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் பற்றியும் எனக்கு கூறிய திருக்க தரிசனங்களை இப்ப நான் கூறுகிறேன், கேளுங்கள். நடிகர் விஜயகாந்த் இதுவரை உங்களுக்கு சினிமாவுக்கு வந்த பிறகுதான் தெரியும். பிரேமலதா விஜயகாந்த் கல்யாணம் அப்புறம் கணவர். ஆனா இவரை எனக்கு 1978-79 காலகட்டத்தில் தெரியும், நடிகரா தெரியாது. நான் 1978-82 மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜில் வேளாண்மை துறை கல்லூரியில்
படிக்கிறேன் நான். 1978 கடைசியில் இந்த ஆண்டவா நடத்துவாங்க, ஆண்டவா நாடகம் நடத்துனாங்க. நாடகத்தில் நான் நாடகம் போட்டேன், நானே எழுதி டாக்டர் பண்ணி கதை நான் நடிச்சேன் நான். அப்போ நான் ரஜினி மாதிரி குரலை மாற்றி பேச ஆரம்பித்தேன். ஸோ எல்லாம் நான் ரஜினி பேச ஆரம்பித்தாங்க. அப்போது கருத்து காலத்தில் ஒரு நாடகத்துக்காக மேக்கப் வந்தார், மேக்கப் வந்தார். மேக்கப் போடும்போது சொன்னார், சார் உங்கள் நாடக பேசி இருக்குது, ரஜினி மாதிரி கொஞ்சம் செயலாக இருக்கீங்க, நல்லா திடகாத்திரமாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, ஆஜான் ஜெய்காண்டியாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, உங்கள் சினிமாட்டிக் ஃபேஸ் சொன்ன வார்த்தை ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு பண்ண நினைக்கிறேன் 78 79. உங்களுக்கு சினிமாட்டிக் ஃபேஸ் இருக்குது, நீங்கள் சினிமாவில் சேர முயற்சி பண்ணலாம், முயற்சி பண்ணுங்க சார் சொன்னார். அது சொன்ன காலை வாங்கிட்டேன் நான். அதே காலகட்டத்தில் நான் கும்பல் பத்திரிக்கையோ ஆனந்தவுடன் பற்றி பார்க்குறேன் நான். அப்போ நடிகர் விஜயகாந்த் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரபலமாக வர்றதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த போஸ்ட் ஞாபகம் இருக்கு, இந்த கித்தார் வச்சுக்கிட்டு ரஜினிகாந்த் போஸ்ட் கொடுத்தாரு, கித்தார் வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்துருந்தாரு, பார்த்தேன் நான். ஸோ இவரே மறுக்காரு, சினிமா நடிக்க ட்ரை பண்றாரு அப்படின்னு நான் நினைச்சேன் நான். விஜயகாந்த் தெரியாது, அப்போ விஜய் பிரபலமாக நடிக்க வரல நினைக்கிறேன். அந்த கூட தான் தெரியும். 78 79 நீங்க ஏதாவது வித்தியாசம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ பார்க்கணும் குடும்ப பத்திரிகை பார்க்குறேன், கித்தார் வச்சுக்கிட்டு இப்படி போஸ்ட் கொடுக்குறாரு, அப்புறம் போஸ்ட் கொடுக்குறாரு, பின்ன 2 போஸ்ட் பார்க்குறேன். ஸோ இவ்வளோ திரும்ப சினிமா ட்ரை பண்ண நம்ம ட்ரை பண்ணாருன்னு அப்புறம் கடவுளுக்கு அனுமதி கொடுக்கல, நான் ட்ரை பண்ணேன். நான் படித்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டு, நம்ம இது போய் நம்ம நின்றுட்டு இருக்கு, நம்ம கெஞ்சிருக்கணும், நான் ட்ரை பண்ண விட்டு நான் அதை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து நாடகம் நடிச்சிருக்கேன் நான் நாடகம் நடிச்ச அந்த போட்டோ தான் போடுறேன், நாடகத்தில் என்னென்ன நாடகம் நடிச்சுங்கிறத அந்த போட்டோ பாருங்க. நீங்கள் எப்படி ரஜினிமா இருக்கேன்னா அப்படின்னா எப்படி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. விஜயகாந்த் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கராத்தேலையும் சென்னையில் உள்ள கராத்தே ஹுசைனி, பெரிய ஃபேமஸான ஒரு கராத்தே மாஸ்டர் ஹுசைனி, அவர் என் மாஸ்டர். 1981 11/8/1981 மதுரை லட்சுமி நடந்த கராத்தே ஓப்பன் காம்படிஷன் போட்டிலாம் சாம்பியன்ஷிப் வாங்கினேன். அது பேப்பரில் பேர் வந்து அது போட்டு நான் போகிறேன். நான் பாருங்க, கராத்தில் வர முடியல. ஒரு மதுரை பாளையம்பட்டி நாடாளு பாத்தியப்பட்டு ஜிம் ஒன்று இருந்தது, அதுக்கு போனார். முனிசாமிங்கிற மாஸ்டர் என்ன பேர், அது பெரிய ஆளுன்னு பார்த்தாரு. அது ஜிம்முக்கும் போகல. அப்படி ஒரு காலத்தில் எதுவுமே நான் அறுவறேன், எதுவுமே பொருத்தமான ஆள். இப்போ ஸ்போர்ட்ஸாக பொருத்தமான ஆள், கபடியாக பொருத்தமான ஆள், சினிமாவாக பொருத்தமான ஆள், கராட்டே பொருத்தமான ஆள், வீட்டு பொருத்தமான ஆள். எதுவுமே கடவுளுக்கு அனுமதி கொடுக்கல. அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் தான் பிரபலமாக இருந்தார். நான் விஜயகாந்த் ரொம்ப மதிக்கிறேன். நான் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல நடிகர். நம்ம ஏரியாவில் அப்புறம் அவர் எந்த போஸ் பார்த்தீங்கன்னா கித்தார வச்சு போசுறேன். இந்த போஸ்லாம் எங்க எடுத்தாருன்னா மதுரையில் உள்ள ஒரு ஸ்டுடியோல எடுத்தார், ராசி ஸ்டுடியோ நினைக்கிறேன். அந்த தெரிஞ்ச நண்பர்கள் வந்து சொல்லுங்க, கமெண்ட் போடுங்க. மதுரையில் ஏதோ ஒரு ஏரியாவில் ராசி ஸ்டுடியோங்கிற ஸ்டுடியோல போட்டு இருக்காரு. பின்னாடி இந்த கல்யாணம் முடிச்ச போது அந்த ஸ்டுடியோக்காரர் எனக்கு மச்சா மரம் வேணும், என் மனைவியினுடைய சொந்தக்கார பொண்ணை கேட்டுனவருக்கு அண்ணன் கொடுப்பது அண்ணன். ஸ்டுடியோ போய் நானும் போட்டா எடுத்தேன், நானும் ஒய்ஃபு போட்டா. அப்போ சொன்னார் மச்சான், ஸ்டுடியோக்கார ஓனுடைய தம்பி தான் மச்சா மரம் வேணும் சொன்னார். இந்த ஸ்டுடியோல விஜயகாந்த் கிடப்பாரு, ஒரு வருஷம் வர உண்ணா இருப்பாரு, அப்படின்னு போஸ்ட் கொடுப்பாங்க, போஸ்ட் கொடுத்து போட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாரு. இது யாரும் மதுரையில் தெரிந்தவர் இருந்தால் கமெண்ட் போடுங்க, சந்தோஷமா இருக்கிறேன். விஜயகாந்த் பற்றி எனக்கு தெரியும், நன்றாக தெரியும். பெருமாள் விஜயகாந்த் பற்றி எனக்கு தெரியாது. இப்பொழுது என் தேவநாயக கர்த்தர் கடவுள் நடிகர் விஜயகாந்த் பற்றியும் அவர் மனைவி பிரேமலா விஜயகாந்த் பற்றியும் கூறிய கஷ்டங்களை கூறுகிறேன். தயவு செய்து கையெழுத்து கும்புற உங்களுக்கு தான் பிரேமலா விஜயகாந்த் அவர்களே. இந்த கடவுள் வார்த்தை என் வார்த்தை அல்ல. ஒரு ரசிகர்களும் சரி, அவருடைய தேமுதிக தொண்டர்களும் சரி, இது என்னுடைய வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. கடவுள் வார்த்தை நான் விளக்கம் சொல்றேன். நான் கடவுள் எல்லாரும் பேசியிருக்காரு, விஜய் பற்றி பேசியிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் மரணம் சொல்லியிருக்காரு, விஜய் அரசு விட்டு ஓடி போறான்னு சொல்லியிருக்காரு, அப்புறம் எடப்பாடி செய்யமாதிரி இருக்காரு, முக ஸ்டாலின் நாம் சிறைக்கு போகாது இருக்கிறாரு, இப்போ நல்ல சீமான் பற்றி சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் ராமதாஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. உங்களை மட்டும் சொல்லல. ஆனால் நீங்க மற்ற 10 நிர்வாகம் என்ன பேசாதீங்க. நீங்க கடவுள் வார்த்தை இது, என்ன கோவப்படாதீங்க. கடவுள் வார்த்தை உண்மையா போயான்னு தெரிஞ்சுக்கோங்க. கடவுள் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன். கடவுள் மேல இருந்து பாக்குறாரு, உங்க மேல இருந்து பாக்குறாரு. விஜயகாந்த் எல்லாத்தையும் விஜயகாந்த் பார்த்துருக்கிறாரு. யார் நல்லவன் கெட்ட கடவுள் எம்ஜிஆர் பார்த்தாரு, கலைஞர் பார்த்தாரு, எல்லாத்தையும் பார்த்து கடவுள் என்னென்ன இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். கடவுள் வார்த்தை தயவு என்ன கோவப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் போடுங்க, நான் பார்த்து சொல்றேன். கோவப்படாதீங்க. என்ன கடவுள் சொன்ன வார்த்தை, கடவுள் விடாம பேசாதீங்க. எனக்கு கடவுள் எப்படிப்பட்ட உங்களுக்கு தெரியாது, நான் யார் தெரியாது, நான் யார் சொல்லிக்கிறேன் போல. உலகத்திலேயே, இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டிலேயே, விருதுநகர் மாவட்டத்தில், ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்தில், மம்சாரம் கிராமத்தில், முத்துக்கரம் நாடார் தெருவில் பிறந்த எங்க அப்பா விளட்சியமாத்தியார் தங்கசிமார் மகனா பிறந்த சிவன்மூர்த்தி ஜீவன் தான் நான். அதில் பரமளத்திலே கடவுள் கொடுந்தவன். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரு காரத்தில் சொல்லிட்டு
முதல்ல அவர் படைச்சது இயேசு கிறிஸ்து, இரண்டாவது உலகத்தில் சாத்தான், மூணாவது நான். அவர் கூட இருந்தவன் புரிஞ்சு வந்திருக்கிறான், பணி செய்ய. இயேசு வந்தார், பணி செய்து மேலே போயிட்டாரு. முகமது வந்தார், பணி செய்து மேலே போயிட்டாரு. நான் வந்திருக்கிறேன், பணி செய்ய வந்திருக்கேன். என்ன பண்ணினா உலகத்தில் அதிகாரத்தை முடிவு கொண்டு வருவது, மூன்றாவது முடிவு கொண்டு வருவது. பெரிய பணி. என் சேனலில் பாருங்க, தெரிந்து கொள்ளுங்கள். என் மேல யாரும் கோவப்படாதீர்கள். எதுவாக சந்தேகம் வந்தால் எனக்கு கமெண்ட் போடுங்க, நான் பதில் சொல்றேன். 8/1/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய தரிசனத்தை புரிந்துங்கள். துபே கிரிமா குத்துபே, துபே கிரிமா குத்துபே, துபே கிரிமா குத்துபே, கணவனை இழந்தவள், கணவனை வைத்து வியாபாரம் செய்ய நினைக்கிறவள், அதிகாரம், ஜனங்கள் ஆதரவு தனக்கு இருப்பதாக நினைத்து கொண்டு இருக்கிறவள். எதற்காக? பணத்திற்காக, தேசத்தின் நலன்களுக்காக, ஜனங்களின் நலனுக்காக அல்ல அல்ல அல்ல. அவள் எண்ணம் நிறைவேறாது. கடவுள் தான் பேசுவாருங்க. கடவுள் உங்களை ஒருமையில கடவுள் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த வார்த்தை என் வார்த்தை கிடையாது, கடவுள் வார்த்தை. எப்படி ஒரு திருக்குறள் விளக்கம் பார்த்தீங்களா? கற்க கசட கத்தமின் இருக்க புரியாது, அது விளக்கம் சொல்லணும். என்ன செய்தார ஒருத்தர் அவர் நான நன்மை செய்தாலும் யாரும் புரியாது, அது திருக்குறள் விளக்கம் சொல்லணும். பைபிள் உள்ள சபையில் சொல்லுவாரு, பைபிள் வாசிப்பாரு, புரியாது, விளக்கம் சொல்லுவாரு. அதே மாதிரி பைபிள் வார்த்தை, அதிலே கடவுள் பேசுனது பைபிளா இருக்கு, ஏன்ட்ட இருக்கு. கடவுள் வார்த்தை புரியாது, பாருங்க, படிச்சு பாருங்க, புரியாது. நான் சொல்ற கடவுள் திரும்ப சொல்றேன். நான் சொல்ற கடவுள் மேலே இருக்கிற அல்லாஹ் இறைவன், யெகோவா எனும் நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தர், தெய்வம், ஆண்டவர், எல்லாம் அவர். உலகத்துக்கு எல்லாம் உள்ள கடவுள் அவர் தான் இந்த வார்த்தை பேசியிருக்காரு. நான் பேசல, இதுக்கு விளக்கம் சொல்றேன். நான் கணவனை இழந்தவள் பேர் சொல்லல பாருங்க. கணவனை இழந்தவள் பேரை சொல்லல. கணவனை இழந்தவள் யாரு? பிரேமலதா விஜயகாந்த். இது மாதிரி சொல்லுவாரு. கணவன் இழந்தவள் பிரேமலதா விஜயகாந்த். கணவனை வைத்து வியாபாரம் செய்ய நினைக்கிறவள். உண்மையா போய் எனக்கு தெரியாது. விஜயகாந்தை வைத்து பிரேமலா அவர்கள் அரசியல் வியாபாரம் செய்ய நினைக்கிறாரு. கடவுள் சொல்றாரு. கடவுள் வார்த்தை எப்படின்னு எனக்கு தெரியாது, எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. சொல்றாரு, சொல்ற விளக்கம் சொல்ற. கணவனை வைத்து வியாபாரம் செய்ய நினைக்கிறவள், அதை வச்சு நம்ம பெரிய ஆயிரணும். அரசியல் பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன், அது தப்பு இல்ல. இப்ப அண்ணா வச்சு ஏடிஎம்கே வந்தாங்க, பெரியாரை வச்சு இப்ப டிஎம்கே பேசிட்டு இருக்காங்க, பெரியார் முன்னாடி பண்றாங்க. அப்ப அண்ணா வச்சு ஏடிஎம்கே, அண்ணா இப்ப ஏடிஎம்கே அவங்க வச்சுதான் கட்சி நடத்துறாங்க. அதே மாதிரி அவர் விஜயகாந்த் வச்சுதான் கட்சி நடத்துறாங்க. அவர் பேர் சொல்றாங்க, கேப்டன் சொல்றாங்க பார்த்தீங்களா? அதனால வியாபாரம் கடவுள் சொல்றாரு. அது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், கட்சி தொண்டர்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். அதிகாரம், ஜனங்கள் ஆதரவு தனக்கு இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறவள். கடவுள் சொல்றாங்க, எச்சரிக்கையா இருங்க. பிரம்மலா விஜயகாந்த் அவர்களே எச்சரிக்கையா இருங்க. கடவுள் வார்த்தை. ஒரு சோசியக்கார சொல்ற மாதிரி, சோசியல் உலக ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு சோசியல். உங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க எப்படி வருவீங்க, என்ன ஆவீங்க, விஜயகாந்த் எப்படிப்பட்ட எல்லாம் சொன்ன கடவுள் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? அதிகாரம் நம்ம தான் பெரிய ஆளு, ஜனங்கள் ஆதரவு, நமக்கு நிறைய மக்கள் ஆதரவு இருக்கு, தனக்கு இருப்பதாக நினைச்சு கொண்டு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. யாரும் வரமாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க விஜய் நினைச்சிட்டு இருக்காரு, விஜய் மக்கள் விட்டு பார்த்தோம் பெரிய நினைச்சிட்டு இருக்காரு, அவர் அரசியல் விட்டு ஓட போறாரு, அரசியல் முதலமைச்சர் வர முடியாது. அதுன்னு சொல்லிட்டு பாருங்க பாக்குறது தேமுதிக நண்பர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பாருங்க. நீங்க அரசியல் விஜய் ஓடி போயிருக்காரு, ஓப்பனா பேசியிருக்காரு. 3 எபிசோட் போட்டிருக்கேன் நான் விஜய் பத்தி பேசினது. அவரை பத்தி அப்படி புட்டு வச்சாரு. நடிப்பு தொழில் மட்டும்தான் அவர் லாய்க்கு, எனக்கு இது லாய் கிடையாது. மனிதனும் எப்படி சொல்றாங்கன்னா, மனுஷன் பைபிள் வசனம் உண்டு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். விஜய்க்கு நடிக்கிறாரு, ஆனா எப்படி அரசியல் பெரிய ஆள் நினைக்கிறாரு, கடவுள் பார்க்கிறாரு. ஆனால் தன்னை கொடுப்பாரு, வாதை உண்டு, எல்லாம் உண்டு. இப்போ அதிகாரம், ஜனங்கள் ஆதரவு தனக்கு இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார். விஜய் பிரம்மாஜன் நினைத்து கொண்டிருக்கிறார். மக்களால் நிறைய இருக்கு, நமக்கு அதிகாரம் இருக்கு, பெரிய நினைச்சிட்டு இருக்காங்க. எதற்காக மக்கள் நன்மை செய்யவா? கடவுள் சொன்ன வார்த்தை ஏமாத்திருக்காங்க. எதற்காக? பணத்திற்காக. கடவுள் சொன்ன வார்த்தை, நான் இந்த வார்த்தை கிடையாது. எதற்காக? பணத்திற்காக. கடவுள் வார்த்தை. இத்தேசத்தின் நலனுக்காக, ஜனங்களின் நலனுக்காக அல்ல அல்ல அல்ல. கடவுள் சொன்ன வார்த்தை. இந்த நாட்டின் நலனுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நன்மை செய்யுங்க நினைக்கிறாரா? இல்லை கிடையாது. அவருடைய பணம் நினைக்கிறார். இது கடவுள் வார்த்தை, என் வார்த்தைகள்ல நான் வசனம் எழுதுல அந்த மாதிரி எனக்கு கேளுங்க, பார்த்து சொல்றேன். நான்
அவள் எண்ணம் நிறைவேறாது. பிரேமலதா விஜயகாந்த் என்ன நினைக்கிறாங்கன்னு நிறைவேறாது. இதே மாதிரி தான் நான் சிறைக்குள்ள 2000 சிறைக்குள்ள இருக்கேன். சசிகலா நடராஜன் என்னென்ன சேலம் என்ன நினைக்கிறேன்னு சொன்னார். போச்சு கேட்டாங்க, கொடுத்தாரு. அப்புறம் முதலமைச்சர் தரமாட்டேன்னு சொன்னார். அப்புறம் ஆவி எடுப்பினார். அவன் அந்த மாதிரி மரணம் கொடுப்பாரு. அப்புறம் மாற்றிக்கிட்டு அவர் சிறைக்கு அனுப்பினா சிறைக்கு அனுப்பினார். அப்படி சொன்னார். பாருங்க பிரேமலதா அவர்களே, நீங்க சுதீஷ் அவர்களே, நீங்களாம் எப்படியே பாருங்க, பார்த்துட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நான் சொல்லல, கடவுள் சொன்ன வார்த்தை. நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நீங்க மக்கள்லாம் இருக்காங்க பக்கத்துல நினைக்காதீங்க. கொஞ்சம் பணிவா என்ன செய்யணும்னு ஒரு இதாக கரெக்டா செய்முறை செய்யுங்க. நீங்க ஏன்னா கடவுள் உங்களை பற்றி இப்பதான் பேசியிருக்காரு. கடவுள் பேச வார்த்தை உங்களை பற்றி நினைக்கிறாரு. பார்த்து அவர் நீ மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா கடவுள் மட்டும் துணை தான் நீங்க செய்யலாம். சரிங்களா? கடவுள் வார்த்தை. தமிழகத்தின் முதலமைச்சர் தீர்மானிக்க போறது கடவுள். 2014 ஜெயலலிதா தீர்மானித்தார். 1991 2 மாறி மாறி வந்தது. 2001 to 2011 ஏடிஎம்கே அந்த அட்டவணைப்படி 2016 ஜெயிலுக்கு வரணும். ஆனா ஜெயலலிதா மரணம் கொடுக்கப்பட்டு சொல்லிட்டாரு. 2016 தேர்தல், 15/5/2016 தேர்தல். ஆனா எனக்கு சொல்லிட்டாரு 14/5/15/1/2016 சொல்லிட்டாரு மரணம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. மரணம் இருக்கிறது. ஆனா கட்சி காப்பதற்காக நம்ம ஆட்சி கொண்டு சொல்லி அந்த காலகட்டத்தில் எல்லாம் பிரிச்சாரு. விஜயகாந்த் தனியா வந்தாரு. அப்ப விஜயகாந்த் தலைமையில சில கூட்டமா வைகோ தலைமையில கம்யூனிஸ்ட் விசிகா எல்லாம் காங்கிரஸ் டிஎம்கே இருந்தவங்க வைகோ விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் பிரிஞ்சு வந்து விஜயகாந்த் ஒழுங்கா இருந்தாரு. அவர் டிஎம்கே சந்திரபாபு அவர்கள் நீங்க வாங்க, நீங்க தான் முதலமைச்சர் மக்களை கூட்டி ஆரம்பிச்சாங்க. கடவுளுடைய சித்து விளையாட்டு ஆரம்பிச்சாங்க இல்லையா? அப்புறம் விஜயகாந்த் கூட்டு மேலே பேசுறாரு, நான் கிங்காத்தா வருவேன், கிங் மக்கள் இருக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்படியே உள்ளன்னு சொன்னேன். 2016 கல்யாணம் உணர்த்தினாரு. அரசியலாக்க முடிய போகுது கல்யாணம் உணர்த்தினாரு. இப்படி சொன்னேன். ஆஹா, விஜயகாந்த் கூட காலி, அரசியல் வரமாட்டார் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்தது. அப்ப என்ன இருந்தது தெரியாது, உள்ள இருந்தேன். எனக்கு சொன்ன கடை சொன்னா உணர்த்தினாரு. நான் கிங்காத்தான் பசங்க வந்தா பார்த்து யாரும் உண்மையா இருந்தா கமெண்ட் போடுங்க. நான் கிங்காகத்தான் வருவேன், கிங் மக்கள் வரமாட்டேன்னு பேட்டி கொடுத்தா நான் பார்த்தேன். நான் டிவியில தான் பார்த்தேன். அப்படியே கடவுள் சொல்லிட்டாரு, ஒரு வாழ்க்கை முடிஞ்சு கடைசி அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுனாரு. அப்படி என்ன நடந்தது, அரசியல் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அது மாதிரி கடவுள் எனக்கு உணர்த்துவார். இந்த கடை சொன்ன வார்த்தை என் வார்த்தை அல்ல. 2014 முதலமைச்சர் நினைச்சா முதலமைச்சர் வச்சாரு. 2016 டிசம்பர் இறக்குன்னு இறக்க செய்தாரு. அப்புறம் முதலமைச்சர் ஓபிஎஸ் வச்சாரு. ஓபிஎஸ் தற்காலிகமானு சொன்னாரு. 2 மாதம் டிசம்பர் வச்சாரு. அப்புறம் என்ன பழனிசாமி 2021 பழனிசாமி கிடையாது சொன்னாரு. 2021 தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று 2016 டிசம்பர்ல சொல்லிட்டாரு. கடவுள் நினைச்சாதான் இந்த 2020 முதலமைச்சராக முடியும். கடவுள் யாரை சொல்றாரு என்பதை நான் இந்த மாமல்ல மாற்ற சொல்லுவேன். பொறுத்து பாருங்கள். அவள் எண்ணம் நிறைவாது. தயவுசெய்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எண்ணம் நிறைவேறாது. கடவுள் சொன்ன வார்த்தை. எந்த தீர்க்க தரிசனத்திலும் உங்க பேரும் சொல்ல, விஜயகாந்த் அவர்கள் பேரும் சொல்லல. தீர்க்க தரிசனம் பேரை சொல்லி உங்க பேரை சொன்னா அது பேசுறது பிரேமலதா விஜயகாந்த் பேசுறது அரசியல்வாதிகள், அது பத்திரிகையாளர்கள். உங்க பிடிக்கா பத்திரிகையாளர். நான் அப்படி கிடையாது. கடவுள் வார்த்தை சொல்றேன். 24/1/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தீர்க்க தரிசனத்தை இவங்க கேட்கலாம். கணவன் நடிகன் ஸ்ரீயானவள் அவனை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாள். மரண வேதனை அனுபவித்தவன் அவன் இருதயத்தின் நினைவுகளை அறிந்து ஆராய்கிறவன். நான் நல்லவன். ஸ்திரீயின் வார்த்தையை கேட்டு போனவன். ஆதி முதல் ஸ்திரீயின் வார்த்தையை கேட்டு போனவன். மரணம் நான் கொடுத்தேன். மரணத்தை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவள் அவள். அவளுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். வேதனைப்படுவாள். தன் குமாரர்களோடு வேதனைப்படுவாள். வேதனை அவளுக்கு. திரும்பவும் சொல்றேன், இது என் வார்த்தை அல்ல. தேவனாய கர்த்தருடைய ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் வார்த்தை. கணவன் நடிகன் பேசுறாரு. விஜயகாந்த் பறையும் உங்க பிரேமலதா விஜயகாந்த் பறையும் சொல்லவே இல்லை.
கணவன் நடிகன் அவர் நடிகர் அது மனோ சொல்றாரு. ஸ்திரீயானவள் அவனை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு தெரியாதுங்க கடவுள் வார்த்தை. விஜயகாந்த் கேப்டன் வெற்றி நம்ம சமர்ப்பிக்கணும், கேப்டன் பார்த்து கொண்டு இருக்கா, கேப்டன் தெய்வமா இருக்கு, அது உண்மைதான். அது வியாபாரம்னு அவர் சொல்றாரு. நீங்க வந்து அதை வச்சு அரசு கட்சி நடத்துறோம். நீங்க பிரேமலாதா விஜயகாந்துக்காக யாரும் ஓட்டு போட முடியாது, கேப்டன் விஜயகாந்துக்காக தான் ஓட்டு போடுறாங்க. அது உண்மை, கடவுள் வார்த்தை, அது உண்மை போய் தெரிஞ்சுக்கோங்க. அவர் சொல்ற வார்த்தைன்னு சொல்றேன் நான். ஆனா கேப்டன் வச்சு கட்சியே இருக்குது, கேப்டனா இருந்து கட்சி விட்டு வந்தப்பட்டது. கேப்டன் மேல கடவுள் நம்ம மரியாதை வச்சிருக்காரு பாருங்க. கேப்டன் மேல கடவுள் நல்ல மரியாதை வச்சிருக்காரு பாருங்க. ஏன்னா கேப்டன் எப்படிப்பட்டது எல்லாத்தையும் தெரியும், நல்ல மனிதர், எனக்கும் தெரியும். ஆனா நான் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தா தெரியாது, ஆனா கடவுள் பார்க்கிறாரு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் அவன் இருதயத்தை பார்க்கிறார். கடவுள் பார்க்கிறார். சொல்ல பாருங்க. ஸ்திரீயானவள் அவனை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாள். உண்மை பொய்யான்னு தெரியாது, கடவுள் சொன்ன வார்த்தை. மரண வேதை அனுபவித்தவன் அவன். கொடிய வேதனை, மரண வேதனை. ஆனா எத்தனை வருஷம் தெரியாது, ஞாபகம் எத்தனை வருஷம் படுத்த படிக்கா இருக்கிறது. யாராவது கமாண்ட் இருந்தால் கமாண்ட் போட்டா போடுங்க. நீங்க எத்தனை வருஷமா படுத்த படிக்கா இருக்காரு, உடம்பு முடியாம இருக்காருன்னு எனக்கு நான் நோட் பண்ணல. ஏன்னா யாரை பற்றி நினைக்க மாட்டேன். என்ன சொல்றாரோ சொல்றேன். என் மனைவி மரணத்தையே 10 மரணம் சொன்னேன் பேசினாரு. என் மனைவி மரணத்தை அவன் ஆவி எடுப்புன்னு சொன்னாரு. 17/2/2010 மனைவி மரணம் இருந்தார். நான் எதுவுமே அவர் என்ன சொல்றாரு குறிச்சு வச்சுக்குவேன். மரண வேதனை அனுபவத்தவன். எனக்கு தெரியாது எத்தனை ஆண்டுகள் விஜயகாந்த் படுத்த பிடிக்கா இருந்தாரு, கமெண்ட் போட்டா நல்லா இருக்கும். அவன் இருதயத்தின் நினைவுகளை அறிந்தாளாகிறவனா கடவுள் சொல்றாங்க. விஜயகாந்தின் இருதயத்தை என்ன நினைக்கிறார்கள் அறிந்து ஆராய்ந்தவர் என் தேவனாய் கர்த்தர் கடவுள். நல்லவனவன் நல்லவனவன் நல்லவனவன். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. எதுக்கு ஆரம்பிச்சாருன்னு கடவுள் தெரியும். மக்கள் நன்மை செய்ய ஆரம்பிச்சாரு, கட்சியை செழிக்க வச்சாரு, முதலமைச்சரானாரு. அதே காலத்துல இறந்த பிறகு நினைக்கிறேன் சிவாஜி ஆரம்பிச்சாரு. அவர் தலைவர் மகன் பொருளாளர் ஆரம்பிச்சாரு. கட்சியை விட்டு கட்சியால் காரியம் அது முடிஞ்சு போச்சு. அதே காலம் இப்ப காலத்துல கமல் ஆரம்பிச்சாரு. அவர் என்ன எதுக்கு ஆரம்பிச்சாருன்னு கடவுள் தெரியும். மக்கள் செய்ய மக்கள் நல்லா வச்சுக்கணும்னு நினைச்சா அவர் இருந்திருப்பாரு. அவர் கட்சி காலி. நீங்க விஜய் ஆரம்பிச்சிருக்கிறாரு. விஜய் இது என்னன்னு தெரியும். விஜய் வந்து மக்களுக்கு நன்மை செய்யற மாதிரி நம்ம செய்யறாரு. ஆனா இருந்து என்ன நினைக்கிறாரு, வரணும் இலவசமா கொடுத்து இதை கொடுத்து முதலமைச்சர் சொல்லி விதைக்கிறாரு. ஆனா விஜயகாந்த் அப்படி அல்ல. ஏன்னா உயரத்தை பார்க்க தேவனை கர்த்தர், அவன் நல்லவன். நான் விஜயகாந்த் கட்சிக்காரன் கிடையாது, அவரை பிடிக்கும் எனக்கு. நான் சொல்றேன் கத்தி பேசுறேன் தப்பா நினைக்காதீங்க. என் கடவுளை சப்போர்ட் பண்றேன் நான். அவர் இதை பார்க்கிறார், எல்லாரும் உதவி செய்யறார். சாப்பாடு போட்டாரு. சாப்பாடு போடும்போது அவர் என்ன வந்து நல்லா ஏமாத்தி இவங்க நல்லா அப்படியே சாப்பாடு போட்டு விமர்சனம் நான் நினைக்கலங்க. அவரு உதவி செய்தார். அதை வைத்து அவர் நல்லா இதை கொடுத்து அதை கொடுத்து நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோம், முதலமைச்சர் ஆகிறோம், நிறைய சொத்து சேர்த்துறோம் நினைக்கலங்க. அவரு அதாங்க கடவுள் பார்க்குற. கடவுள் சொல்றாங்க விஜயகாந்த் மேல விஜயகாந்த் ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறேன், விஜயகாந்த் நல்லவன் கடவுள் செலக்ட் பண்ணிருக்காரு. இதை நடிகை சீமா சொல்றாரு, நல்லவன நடிகை சீமனை பத்தி இப்ப சொல்லியிருக்காரு. கடவுள் சொல்லியிருக்காரு, போட்டிருக்கேன் நான் பாருங்க. நீங்க நடிகை சீமா நடிகர் நல்லவன் நல்லவன் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன போறா பேசுற போற நம்ம அதை சொத்து சேர்த்து விஜயகாந்த் தேவையில்லைங்க. சொத்தும் பணம் காசு அவருக்கு தூசி மாறுங்க. எனக்கு தெரியுங்க அவரை பத்தி. அதுதான் கடவுள் சொல்றாரு. நல்லவன் சத்தமா சொல்றாரு, நல்லவனவன் ரொம்ப நல்ல மனுஷன். அவரு இருதயம் பணத்தை பற்றி சொல்லுவான். டிவியில பார்ப்பேன். உட்காந்து பேசிட்டு போறான். யாராவது பிடிச்சி வருவாராங்க. சார் சினிமா அப்படின்னா அந்த இருப்பான் பாயிருப்பான் அப்படின்னா பாடி போறேன். பணம் என் பேச எல்லாம் அவன் புரியா போய் சொல்லி வரான். ஆமா நல்ல மனுஷன் அவர். ஒவ்வொரு எம்ஜிஆரை பத்தி பேசுறவங்க நிறைய பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் பத்தி நிறைய பேசியிருக்காங்க, நிறைய உதவி செஞ்சிருக்காரு. ஆனா அவர் வந்து உதவி செய்தது எம்ஜிஆர் சினிமா நடிகருக்கு உதவி செஞ்சது ஆட்சி பிடிக்கணும் சொத்துச்சாங்க கிடையாது. அதே மாதிரி நடிகர் விஜயகாந்த் உதவி செய்தது நடிகராக இருக்கும் போது உதவி செய்தது, அரசியல் உதவி செய்தது ஆட்சியை பிடிக்கணும், சொத்தை சேர்க்க நினைக்கல. அதைத்தான் கடவுள் சொல்றாருங்க. கடவுள் சொன்ன இந்த வருஷம் பேசியிருக்காரு நல்லவன் சொன்ன ஒரு ஆளு விஜயகாந்த். விஜயகாந்துக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்து. நிச்சயமா அவர் மேல இருக்காரு. இங்கெல்லாம் இல்லைங்க, சும்மா இங்கெல்லாம் கோயில் கும்பிடாதீங்க, இங்கெல்லாம் கிடையாது. மேல பரமனத்தை கடவுளோட இருக்கிறார். நல்லவங்க கடவுள் பக்கத்தில் இருப்பாங்க, நல்லவங்க கடவுள் பக்கத்தில் இருப்பாங்க. நிச்சயம் உறுதியா சொல்றேன், எம்ஜிஆர் விஜயகாந்தும் கடவுள் பக்கத்தில் இருப்பாங்க, பரமண்டலத்தில் இருப்பாங்க. பரமத்துக்கு தெரியாது, போட்ட வீடியோ போட்டு பாருங்க, பரமத்து கூட இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு நல்ல மனுஷன். அவரு நல்ல மனுஷன் அதான் சொல்றேன். மனிதனோ முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை கடவுள் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார்.
விஜய் நடிக்கிறாரு, எல்லாத்துக்கும் உதிசமா நடிக்கிறாரு. நான் உள்ளுக்குள்ள கேட்டேன், நான் விஜய் அப்படி கேட்டேன் இல்லைங்க. அவர் ஆட்சியை பிடிக்கணும், நிறைய சொத்துச்சங்களும் கிடையாது, பணத்தை தூசிமா நினைக்கிறவர். கடவுள் வார்த்தையெல்லாம் யார் கோபப்படாதீங்க. அவரும் இப்படிலாம் ராவுத்தரும் எப்படி எனக்கு பெனிஃபிட்டாக இருந்தாங்கன்னு தெரியாது. வளர்ச்சிக்கு ஆரம்பத்தில் நடிகராக கொண்டு வந்தது பேப்பரை பார்ப்பேன். நீங்கள் விஜய் நடிக்கணும் சொல்லிட்டு அப்புறம் சொன்னாங்க, முதல்ல தையல் மிஷின் கொடுக்கும் நான் பார்த்தேன், நோட் பண்ணேன். நான் அப்புறம் பார்ப்பேன், நான் விஜய் பண்ணால் விஜய் பார்க்க நல்லா இருக்கும். தையல் மிஷின் கொடுக்கும்போது விஜய் பேப்பர் பார்க்குறேன், விஜய் நீ இது கட்டாத பேண்ட் போட வேஸ்ட் கட்ட சொல்லி வேஸ்ட் கட்ட சொல்லி அவருக்கு முதல்ல 7 தையல் மிஷின் கொடுத்தா போஸ்ட் கொடுத்தாரு. பார்த்தேன் நான் நல்லா உதவி பண்ணுறான்னு நினச்சிட்டேன். நான் இந்த மாதிரி உதவி பண்ணார். இப்போ அதனால் விக்ரமாதித்தன் கூடவே இருந்தார். நான் அவங்க குடும்பம் என்னன்னு தெரியாது, பார்க்க பேப்பரை போல பார்ப்போம். அவ்வளோதான். இந்த தையல் மிஷின் கொடுத்தது ஞாபகம் இருக்குது. மற்றபடி அவர் வேஸ்டிகேட்டு சொன்னார் விஜய், இவர் தான் ராவுத்தர் தான் சொன்னார், ஜெயஸ்ரீ சொன்னார், அரசியல் மக்கள் நன்மை செய்ய சொன்னார் கேள்விப்பட்டேன். மற்றபடி அவ்வளோ நான் தெரியாது. மாற்றி சொல்கிறேன், நல்லவனவன் 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 ஸ்திரீயின் வார்த்தையை கேட்டு கெட்டு போனவன். சத்தியமா தெரியாதுங்க. மனைவியின் வார்த்தையை கேட்டு கெட்டு போனவன். கடவுள் சொன்ன வார்த்தை, மேடம் என்ன கோபப்படாதீங்க, கடவுள் சொன்ன வார்த்தை ஆதி முதல் ஸ்திரீயின் வார்த்தையை கேட்டு கெட்டு போனவன். எனக்கு தெரியாதுங்க, கடவுள் சொன்ன வார்த்தை. விஜய் ரசிகர்களே என்ன கோபப்படாதீங்க, தேமுக தொண்டர்கள் நம்ம கோபப்படாதீங்க. கடவுள் வார்த்தை நான் அப்படி சொல்றேன். அதாவது நான் கடவுள் சொன்ன வார்த்தை உண்ணாவு என் வார்த்தை, நான் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வார்த்தை இப்படி சொல்லணும். நான் இதெல்லாம் சொல்ல உதயநிதி மரணம் சொல்லியிருக்காருங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இது கோபப்படாதீங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் வரப்போகுதுன்னு கடவுள் சொல்லியிருக்காரு. நான் ஒரு 2023 சொல்லியிருக்காரு. 24/8/2003 போட்டிருக்கேன், 25 வீடியோ போட்டிருக்கேன். அது கெஞ்சிட்டேன். மேடம் துர்காசன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் மரணம் காப்பாத்துங்க கடவுள் சொல்லிட்டாரு, சொன்ன செய்வார், தாமதப்படுத்துவாரு. ஜெயலலிதா மரணம் 10 மாசம் கழிச்சு நடந்தது. அதுக்கப்புறம் மரணம் அவரை படுத்துக்கிடும் போது சாதனை 34 நாள் மேலே கேட்டேன். நான் எஸ்பி பாலசுப்ரமணியன் ரசிகர் கேட்டேன். நான் அப்போ அவர் மரணம் கொடுக்கப்படுகிறேன்னு சொன்னார், மரணம் உறுதின்னு சொன்னார். நம்ம வச்சு ஐயோ செத்து போறேன் எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. நம்ம கையை காட்டினாரு, இட்லி சாப்பிட்டேன்னு சொன்னாங்க, வெளியே வந்தாருன்னு சொன்னாங்க. நான் இறந்து விடான்னு என் கடவுள் பேசினாரு. என் மனைவி மரணம் நடந்தது. அதுவும் சொல்றேன், சொன்னா கடவுள் வார்த்தை, ஸ்ரீயின் வார்த்தை கேட்டு ஆதி முதல் ஸ்ரீ வார்த்தை கேட்டு கெட்டு போனீங்க. எனக்கு எப்படி தெரியாது. விஜய் ரசிகர்களே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, என்னன்னு நடந்து தெரியாது. அது திமுக சொல்றேன், நான் சொல்றேன் கடவுள் வார்த்தை எப்படி கெட்டு போனா எனக்கு தெரியாது. குடும்பம் என்ன இருந்தது எனக்கு தெரியாது. நான் உள்ள போய் விரும்புறேன். நான் மரணம் நான் கொடுத்தேன், கடவுள் கொடுத்து வரணும். மரணம் அவருக்கு மரணம் நினைச்சிட்டாரு. சரி மரணத்தை கொடுத்து கடவுள் தான் கொடுத்தாரு. மரணத்தை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவள் அவர் இறந்த பிறகும் அது வியாபாரம் சொல்ல முடியாது. கடவுள் அப்படி சொல்ற வியாபாரம்னா அரசியல் பண்றாங்க. அவர் என்ன பலசங்களை வச்சிருக்காங்க எல்லாம் அப்படி கிடையாது. அரசியல் பண்றாங்க. அரசியல் பண்ணா சொல்லுவாங்க. அவங்க நான் தான் பிறந்தாத யாரும் கொண்டு விட மாட்டாங்க. கேப்டன்ங்கிற வார்த்தை, கேப்டன்கிற ஒரு மந்திர சொல்லுக்கு அந்த மக்களை கட்டுப்படுவாங்க. கேப்டன் மக்கள் கட்டுப்படுவாங்க. நல்ல மனிதன் எல்லாரும் தெரியும். எல்லா மக்களும் எத்தனை நன்மை அனுபவித்தார்களோ அவரால் எத்தனை உதவி பெற்றார்கள் எல்லாம் பெரியமா வச்சிருப்பாங்க. அவங்க சொல்லி ஒரு ஆள் நன்மை பெற்ற 10 பேர் பெரியமா இருப்பாங்க. ஸோ அது கேப்டன் வார்த்தை சொல்லித்தான் அவங்க கட்சி நடத்த முடியும். நம்ம நடத்த முடியாது. நான் எம்ஜிஆர் பவர் இருந்தது சரியா, அண்ணா சொன்னாலும் அவங்க பவர் இருந்தது. அது யாராலும் அவர் சொல்லி தான் கட்சி நடத்த முடியும். அதாவது அது வியாபாரம் கடவுள் சொல்றாரு. ஆனால் கோவப்படாதீங்க, கடவுள் கோவப்படாதீங்க. அதை வைத்து கேப்டன் விட்டா கட்சி நாள் இருக்காது. தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் கட்சியின் ஆணிவே. அவர் பேர் சொல்லணும் நம்ம கட்சி மரம் சாஞ்சிடும். அது தப்பு கிடையாது. கடவுள் வார்த்தை இல்லை. அவளுக்கு விரோதமாகவே நான் கத்திக்கிட்டு கொண்டிருக்கிறேன். மேடம் அவர்களே, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பார்த்துட்டு சோசியல் நினைக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாக கடவுள் கருத்தை நீட்டு கொண்டு இருக்கிறார். சசிகலாவர்ம கருத்து நீட்டாரு, மரணம். சசிகலாவுக்கு சிறை இருப்பு. டொனால்ட் ட்ரம்புக்கு 2024 தோத்தாரு. எடப்பாடி பழனிசாமி 2021 தோத்தாரு. அது மாதிரி ரஷ்யன் விளையாடி புட்டின் கருத்து நீட்டாரு, ஒரு வாதை கொடுத்தாரு. அவர் பேர் நிறைய இருக்க, தனியாக போட்டிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு விரோதமாகவே கடவுள் தான் கருத்து நீட்டு கொண்டு இருக்க. அவங்க கெட்ட காலம் சோஜமாக நினச்சிக்கோங்க. நான் பத்திரிகையாளர் கிடையாது, நான் கட்சிக்காரன் கிடையாது. கடவுள் வார்த்தை சொல்லக்கூடிய கடவுளுடைய குமாரன் மகன். அவளுக்கு விரோதமாகவே நான் கருத்து நீட்டு கொண்டு இருக்கிறேன். வேதனைப்படுவாள். தன் குமாரரோடு வேதனைப்படுவாள். 2 மகன்களோடு வேதனைப்படுவீங்க. அது சோஜமாக நினச்சிக்கோங்க. நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கடவுள் தெரியும். அது எனக்கு தெரியாது. மக்களுக்கு ஒரு பேப்பர் போடுவாங்க. உங்கள் கட்சிக்காரன் திட்டிக்கிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் கடவுள் வார்த்தை சொல்லிடுறேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்காங்க, சோசியமாக நினச்சிக்கோங்க.
அவளுக்கு விரோதமாகவே நான் காத்திருந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு கெட்ட காலம், வேதனைப்படுவாள் வேதனைப்படுவாள் வேதனைப்படுவாள். தன் குமாரர்களோடு 2 மகன்களோடு வேதனைப்படுவீங்க. எப்படி எனக்கு தெரியாது. 2 மகன்கள் எப்படிங்கிறது அதை நான் சொல்ல விரும்பல. எப்படின்னு எனக்கு தெரியாது. எந்த வகையில் வேதனைப்படுவீங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 மகன்களோடு வேதனைப்படுவீங்க. ஒரு வார்த்தை பொறுத்து வந்து பாருங்கள். கடவுள் நடக்கும், பார்த்துக்கோங்க. கடவுளை மன்றாடுங்கள். வேதனை அவளுக்கு வேதனை அவளுக்கு வேதனை அவளுக்கு உங்களுக்கு வேதனை, நிச்சயமா வேதனை. கடவுள் உங்கள் மேலே கத்தை நீட்டிட்டார், உங்கள் மேலே கத்தை நீட்டிட்டார். வேதனை வேதனை எப்படிப்பட்ட வேதனை? வேதனை உங்கள் மகன் நினைச்சு வேதனை. அதை சொல்ல விரும்பலை. அது எப்படின்னு நீங்க யோசிச்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா, கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்கன்னா, கணவன் உயிரோடு இருந்தால் மனைவி சந்தோஷமா இருப்பாங்க, சரிங்களா? கணவன் இறந்துட்டா பொதுவாக ஒரு சொல்றேன், கணவன் மனைவி. கணவன் இறந்துட்டா மனைவிக்கு வேதனை, மனைவி இறந்துட்டா கணவனுக்கு வேதனை. 2 நல்லா இருக்காங்க, 2 ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பையன் பிறக்கிறாங்க, 2 பிள்ளை நல்லா இருந்தா இவங்களுக்கு சந்தோஷம். பையனுக்கு ஊமையை பண்ண வச்சுக்கோங்க, வேதனைப்படுவாங்க. பொண்ணு கண்ணு தெரியாம பிறந்தா வேதனைப்படுவாங்க. அப்படி ஒரு அதான் வேதனை டைப் ஆஃப் வேதனை சொல்றேன் நான். அப்புறம் நல்லா வளர்ந்து வராங்க, படிக்க வளர்ந்து வராங்க, ஒரு பிரச்சனை வந்துருக்காங்க. மகன் ஒரு ஐடியா மாறிடுறான், வேதனை. மகள் வீட்டுக்கு கட்டுப்படாம ஒரு ஆளை கூட்டு ஓடி போயிடுறாங்க, வீட்டை அவமானப்படுத்திடுறாங்க, அது ஒரு வேதனை. சரி, நல்ல கல்யாணம் முடிச்சாங்க, நல்ல பணம் பார்த்து கல்யாணம் முடிச்சாங்க. மகனோட வர பொண்டாட்டி டைவர்ஸ் வாங்கி போயிட்டா, வேதனை. இப்போ மகளுக்கு புருஷன் டைவர்ஸ் வாங்கிட்ட, வேதனை. எல்லாம் நல்லா இருக்காங்க, எல்லாம் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்காங்க, அது பிரச்சனை கிடையாது. குழந்தை பிறக்கணும்னா வேதனை, பேரம்பேத்தி பிறக்கணும்னா இந்த அப்பா அம்மாவுக்கு வேதனை, அந்த பையனுடைய மனைவி வேதனை. இதான் டைப் ஆஃப் வேதனை. இதான் இது. இப்படி ஒரு வேதனை கடவுள் கொடுப்பார். எப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. கடவுள் வார்த்தையை தவிர எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா கமெண்ட் கேளுங்க, நான் படிச்சுறேன். நான் வேதனை அவளுக்கு வேதனை அவளுக்கு கடவுள் சொல்ல முடிஞ்சது. கடைசியா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வேதனை வேதனை, தன் குமாரர்களால் வேதனை, தன் 2 மகன்களால் வேதனை. இப்படி எனக்கு தெரியாது. 3/2/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் எடுத்திருக்கிற சிந்தை இப்ப நீங்க கேளுங்க. தொம்மை காக்கிருந்த கோரமே ஓகே டப்பரண்டத்துக்கு இருந்துக்கு ஓகே கணவனை இழந்தவளுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். நல்லவனவன் 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 அவளுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறேன். வேதனைப்படுவார் வேதனைப்படுவார் வேதனைப்படுவார். அரசியலிலே அவள் வேதனைப்படுவாள், வாழ்க்கையிலே வேதனைப்படுவாள். தன்னையர்களை நினைத்து வேதனைப்படுவாள். வேதனை அவளுக்கு அவளுக்கு அவளுக்கு. திரும்பவும் சொல்றேன், இது என் வார்த்தை அல்ல, என் தேவனாய் கர்த்தர் கடவுளின் வார்த்தை. வைகோ பற்றி பேசியிருக்கிறாரு, ராமதாஸ் பற்றி பேசியிருக்கிறாரு, குமார் பற்றி பேசியிருக்கிறாரு, விஜய் பற்றி பேசியிருக்காரு, எல்லாரும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பாருங்க, பார்த்துட்டு ஏன்ட்ட வாங்க, நீங்க சண்டைக்கு வாங்க. ஏன்னா பார்க்கறேன், வீட்டில் பார்க்குறேன். திருச்சி சூர்யா அப்புறம் இன்னொரு ஒரு நிருபர் பாண்டியன், அவங்க பேர் பேசுனதெல்லாம் நீங்க எல்லாம் சண்டை போட்டு இருக்காங்க, திட்டிட்டு இருக்காங்க. என்ன திட்டாதீங்க, கையெழுத்து கும்பிட்டு என்ன திட்டாதீங்க. வார்த்தை நான் சொல்றேன், உண்மையா இருந்தா நம்ம நம்பிக்கை விட்டுருங்க. கடவுள் வார்த்தை. நீங்க எச்சரிக்கையா இருக்கும், கதை நீட்டார் திரும்ப சொல்றேன், நீங்க எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. இது என் வார்த்தைகள்ல கடவுள் வார்த்தை, கடவுள் மேலிருந்து பார்த்து சொல்ல வார்த்தை, நம்புங்கள். கணவனை இழந்தவளுக்கு விரோதமாகவே நான் என் கத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். இந்த 3 தீர்க்க தரிசனத்திலையும் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லல, நடிகர் விஜயகாந்த் சொல்லல, சாரம் சொல்லுவார். விஜய் பிரேமலதா நடிகர் ஒருவன் சொல்லுவார், நடிகர் ஒருவன் சொல்லுவாரு, சரிங்களா? அதே மாதிரி உங்களை பற்றி பேரே சொல்லல, ஆனா நீங்க தான் இது. அது எனக்கு தெரியும், சொல்லும்போது எனக்கு தெரியும். தந்தை மகன்னா இவர் ராமதாஸ், சரிங்களா? ஒரு ஆள் பற்றி சொல்லும்போது எனக்கு தெரியும். கணவனை இழந்தவளுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். கையெடுத்து கும்பிடுறேன், கடவுள் மன்றாடுங்கள். நீங்க இங்க உள்ள கடவுளாம் கிடையாது, மேல இருக்காரு. அல்லாஹ், இறைவன், தெய்வம், ஆண்டவர், யெகோவா என நாமமுள்ள தேவனை கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல பார்க்கிறான். பிதாவே, அவர் தான் கடவுள், அவர் தான் எனக்குள்ள எனக்கு பேசுறாரு. நான் கடவுள் பிரியமானவன், என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு. உனக்கு விரோதமாக உருவாக்கக்கூடிய ஆயுதங்களை வாய்க்காத போய் முடி செய்வேன். உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசிரியர்கள் நான் ஆசிரியப்பேன். என் மேல யார் பிரியமா இருக்கணும் அவங்க பிரியமா இருப்பாரு. என்னை எதிரியா நினைச்சாங்கன்னா அவங்களை அழிச்சிருவாரு. கடவுள் என் கூட இருக்கிற என் மேல பிரியமா இருக்கிறார். அதான் சொல்றேன், நான் அவருடைய மகன் தான்.
இப்போ பிரம்மராஜா சேர்ந்துருக்காங்க, அவங்க மகனை ஒரு ஆள் அடிச்சா விடுவாங்க அவங்க சென்னை போவாங்க. அதே மாதிரி என்னை யாராவது தொடர்ந்து தான் கடவுள் அவங்க எனக்கு சப்போர்ட்டாக வருவார், ஸ்ட்ராங்காக வருவார், அவங்க அழிச்சிருவார். அவளுக்கு எம்ம கடவுள் பிரியமா இருக்காரு. அந்த கடவுள் தான் என்கிட்ட பேசுறாரு. உலகத்திலேயே யார்ட்டும் பேசல, யார்ட்டும் இந்த காலத்தில் இயேசு மூலமா பேசினாரு, முகமது மூலம் பேசினாரு, என் மூலம் பேசியிருக்காரு. பெருமைக்காக சொல்ல அது உண்மை. பின்னால் தெரியும், நான் வெளிச்சத்துக்கு வருவேன். நான் உலகமே திருப்பி வெளிச்சத்துக்கு வருவேன், கடவுள் வார்த்தை பார்ப்பேன். கணவனை இழந்தவர்களுக்கு விரோதமாகவே நான் கத்தி நீட்டுக் கொண்டிருக்கிறேன் என் கரத்தை. கடவுள் பிரேமலதா விஜயகாந்துக்கு எதிராகவே கடவுள் கத்தி நீட்டு கொண்டிருக்கிறார். பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு கெட்ட காலம், கெட்ட காலம், கெட்ட காலம் எப்படிங்கிறது சொல்லுவார். நல்லவனவன், நல்லவனவன், நல்லவனவன் யாரு? விஜயகாந்த் அவர் திரும்ப சொல்லியிருக்காரு, நல்லவனவன். அவர் இதயத்தை பார்க்கிறார், கடவுள் பார்க்கிறார். எல்லாத்துக்கும் அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காம சில பேர் இதை கொடுத்தா நமக்கு சப்போர்ட் பண்ணுவான், இதை கொடுத்தா நமக்கு எதாவது சிபாஸ் பண்ணுவான் அப்படின்னு பண்ணுவாங்க. இவர் யாரும் இப்போ வர இருந்தா வச்சுக்கோ, நீங்க சாப்பிட்றால அது கஷ்டப்படி அந்த சாப்பிடு வர இவனை கொடுத்துட்டு நாளைக்கு ஓட்டு போடுவான், நம்ம சிஎம் ஆகிடலாம், சிஎம் ஆகிட்டு பெரிய கோடி சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணமே கவிஞானுக்கு கிடையாது. அவர் இதயத்தை பார்க்குறாரு கடவுள். அதை சொல்றாரு, கடவுள் உலகத்திலேயே முத நல்லவன் சொன்னதை இவரை தான். பொனாட்டம்பெல்லாம் கழுவி ஊத்துவாரு. தாந்தன் தரமானவன், அதிகாரம் மமதை கொண்டவன், தாந்தன் அதிகாரம் கொண்டவன் அப்படின்னு பொனாட்டம்ப திட்டுவாரு. ரெண்டாச்சும் திட்டிட்டு இருக்க, இப்ப திட்டிட்டு இருக்காரு. அதனால இப்ப கடவுள் அங்கிருந்து பாக்குற கடவுளை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. அவர் நினைச்ச நாளைக்கு ஆவி எடுத்துருவாரு. ரொம்ப ஆட்டம் போட்டா யார் ஆவி ஆனா உடனே ஒரு நிமிஷம் எடுத்துருவாரு. எனக்கு விரமா சிறையில் இருக்கும்போது வக்கீல் 12 ஆண்டு சிறையில் இருந்தேன். 12 நாள் சிறையில் இருந்தேன். செய்யா கொடுத்த 12 ஆண்டு சிறையில் இருந்தேன் நான். அப்புறம் வக்கீல் ஆரம்பத்திலிருந்து வழக்க ஆரம்பிச்சிருந்து செய்யா குற்றம். நான் ஒரு 7 பேர், நானும் ஒரு 7 பேர் ஒரு சிறையில் இருந்தோம். செய்யா கூட உள்ள இருக்கேன் நான், அழுது புறம்புறேன் நான். அப்ப அப்படியே ஆண்டு வக்கீலுக்கு எங்க வழக்குக்கு எதிராக வந்து வக்கீலுக்கு காசை வாங்கி உள்ள தர்றாரு. செஷன் உள்ள தர்றாரு, ஹைகோர்ட் உள்ள தர்றாரு, சுப்ரீம் உள்ள தர்றாரு. காரணம் ஜட்ஜி காசு கொடுத்து உள்ள தர்றாரு. 2010 தெரியும் அந்த வக்கீல் தான் காரணம் தெரியும் எனக்கு. அந்த வக்கீல் தான் ஒரு வக்கீல் மாதிரி இருக்காரு. அந்த வக்கீல் தான் எதிர்பார்த்தி வழக்கில் உள்ளதை எதிர்பார்த்து அந்த வக்கீல காசு செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜிக்கு 5 லட்சம் ரூபா, ஹைகோர்ட் ஜட்ஜிக்கு 10 லட்சம் ரூபா, சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜிக்குல என்னுடைய வழக்கறி நாங்க பிடிச்ச வழக்கறி 10 லட்சம் கொடுத்து தன்னா கொடுத்துட்டாரு. உள்ள இருக்கேன் நான், பொலிசில் இருக்கேன். அப்புறம் சாரி மறுசில் இருக்கேன். அப்ப கடவுளுக்கு தெரியுது, கடவுள் வேண்டாம் அப்பா இருக்கக்கூடாதுப்பா, கும்பில் இருக்கக்கூடாது. ஹைகோர்ட்ல வந்து அவர் பெரிய பெரிய ஜட்ஜெல்லாம் கேள்வி வச்சுப்பாரு. அவர் நிறைய கேஸ் வரும். பவர்ஃபுல் வக்கீல் அவரும் வாழ மாட்டாரு. ஜட்ஜி காசு கொடுத்து கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட ஆளு செட்டிங் வச்சு கொடுப்பாரு. அது பேர சொல்ல விரும்பல, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்பா வேண்டேன் ஒரு நைட் வேண்டாம் அப்பா அவங்க எடுத்துருங்கப்பா, ஹைகோர்ட்டு நீதியே இல்லாம செய்யறான், வழக்கில் கேட்டவன் தான் பாப்பீங்கிறேன். ஒரு வார்த்தை செத்தாரு, இறந்துட்டாரு. இயற்கை மரணம், காட்டுட்டாங்க. கோட்டை வாழறிக்கும் போது காட்டுறா தூக்கி பண்ணாங்க, இறந்துட்டாரு. அது ஒரு நாள் சொல்றாரு, என்ன கூட சொல்றாரு, அண்ணா இது மாதிரி அவர் நாள் இறந்துட்டான்னு சொல்றாரு. அதை அப்படி பிரிமா இருப்பார். மழை பெய்யுடன் மழை பெஞ்சது, மழை பின்னாடி தாமதப்படுத்த தாமதமானது, மழை இந்த பாட்டு நின்றுது. எல்லாம் கடவுளை கூட இருக்கிறாரு. நல்ல அவர் தெரியும், யார் நல்லவன் கிட்ட தெரியும். நல்லவனவன் விஜயகாந்த் சார் அவளுக்கு விரோதமாக நான் கருத்தை கொண்டு திரும்ப சொல்றாரு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே தப்பா நினைக்காதீங்க, உங்களுக்கு விரோதமா கடவுள் இருக்கிறாரு. மக்கள் இருக்கான்னு தெரியாது, ஆனா கடவுள் விரோதமா இருக்காரு. நீங்க என்ன நினைச்சா நடக்காது, கடவுள் விரோதமா இருக்காரு. அது ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கேளுங்க, நான் பல சொல்றேன். சரிங்களா? ஏதாவது கமெண்ட் கொடுங்க, நான் பல சொல்றேன். அவளுக்கு விரோதமா நான் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். வேதனைப்படுவாள், திரும்ப சொல்றாரு. வேதனைப்படுவாள், நீங்க வேதனைப்படுவீங்க எப்படின்னு தெரியாது. வேதனைப்படுவாள், அரசியலில் வேதனைப்படுவீங்க, வாழ்க்கையில வேதனைப்படுவாள். ரெண்டு வேதனைப்படுவீங்க, அரசியல வேதனைப்படுவீங்க, வாழ்க்கை எப்படி எனக்கு தெரியாது. பொறுத்து வந்து பாருங்க, இந்த வார்த்தை நிச்சயம் நடக்கும். உங்களுக்கு ஏதாவது தப்பிக்க நினைச்சா மேல கடவுள் வேண்டுங்க, மேல உள்ள கடவுள். இங்க உள்ள சேர்ந்து கோயில் வீடு பூஜை பண்ணி பண்ணாதீங்க, மேல உள்ள கடவுள் வேண்டுங்க. அவர் நிச்சயமா நல்லா செய்வார். வாழ்க்கையில வேதனைப்படுவாள், தன் தனையர்களை நினைத்து வேதனைப்படுவாள். ஓப்பனா சொல்லிட்டார். உங்க 2 மகன்களை நினைச்சு வேதனைப்படுவீங்க, எப்படின்னு எனக்கு தெரியாது. உங்க 2 மகன்களை நினைத்து நீங்க வேதனைப்படுவீர்கள். வேதனை அவளுக்கு கரெக்டா சொல்றாரு. வேதனை பிரேமலதா விஜயகாந்துக்கு இது உண்மையா போயாங்கிறத நீங்க பொறுத்து வந்து பாருங்க. எப்படிப்பட்ட வேதனை எனக்கு தெரியாது. இந்த மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்கிறேன். நான் இந்த காலத்தில் நடிகர் விஜய், எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின், அன்புமணி ராமதாஸ், அப்புறம் இந்த பக்கம் திருமாவளவன் அவர்கள், வைகோ அவர்கள், சீமான் அவர்கள் எல்லாரும் சொல்லி உங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இது எல்லா வீடையும் பாருங்க, பார்த்து கொள்ளுங்க. தயவுசெய்து உங்களுக்கு கெட்ட ஆரம்பிச்சிருச்சு.
பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, இந்த பதிவு உங்களுக்கு முக்கியமானது. எல்லாரும் பார்ப்பாங்க, வளத்துல எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அது முக்கியமானது. உங்கள் கெட்ட காலம் உங்கள் மகனை நினைத்து வந்து இப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. எப்படி அப்படின்னு எனக்கு தெரியாது. தயவுசெய்து இதெல்லாம் தப்பிக்கணும்னா உங்கள் மகளுக்கு நினைச்சு நீங்கள் இந்த அந்த கோயில் காட்சி இந்த கோயில் காட்சினா நடக்காது. மேலே இருக்கிற எல்லாத்துக்கும் மக்களை ஜனங்களை பரமனிலிருந்து பூமிக்கு அனுப்புகிறோம். அவர் தான் கடவுள். இங்கேருந்து ஆவி யாருக்கு மரணம் கொடுக்கணும், யாருக்கு வாதை கொடுக்கணும், யாருக்கு வேதனை கொடுக்கணுங்கிறது கொடுக்கலாம் கடவுள் தான் கொடுக்குறாரு. ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. அவர் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன கேளுங்க, நான் பரிசுகிறேன். அந்த கமெண்ட்டில் போடுங்க, ஏதாவது கமெண்ட் போடுங்க, நான் பரிசுறேன். என்ன செய்யலாம்னு சொல்கிறேன், பரிசுறேன். இதே மாதிரி அது உதயநிதி மரணம். உதயநிதி மரணத்தை விட்டு பேசியிருக்காரு. 2 வருஷம் பேசிட்டு இருக்கிறாரு. நான் துர்காசனை கெஞ்சிறேன். துர்காசன் அவர்களே, நீங்கள் இன்னும் உள்ள சாமி பார்க்காதீங்க, மேலே உள்ள கடவுளை கெஞ்சிங்க. சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவாங்க, இறைவனிடம் கையேதுங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. நான் பாடின பாட்டு அந்த இறைவன் தான் மேலே இருக்கிறார். அவர் தான் கையேந்தணும். அவர் தான் அல்லாஹ், இறைவன், தெய்வம், ஆண்டவர், யெகோவா நாமம் கொண்ட கர்த்தர். எல்லா மதங்களுக்கு உலகத்தில் அனைவருக்கும் எல்லா மதங்களுக்கும் அவர் தான் கடவுள். அவர்கிட்ட நம்ம வசதிக்கு கடவுள் வச்சுக்கிறோம். இந்த சேம வச்சுக்கிறோம். இதெல்லாம் கிடையாது. இன்னும் கடவுள் தான். அங்கே சுப்ரீம் பவர் அவர் தான், பெரிய பவர் உள்ளவர். அவர் என் கூட பேசுறாரு, எவ்வளவு பிரியமா இருக்காரு. அவர் மகன் குமாரன். நான் தெரிந்து கொள்ளியவர்கள். தயவுசெய்து துர்காசனும் கெஞ்சினேன். உதயநிதி மருந்து ஊற்றி பேசியிருக்கிறாரு. தயவுசெய்து என்ன கேளுங்க, நான் பல் சொல்றேன். நான் அவர் காப்பாத்துங்க, அவர் கெஞ்சிடும். நம்ம இந்த கோயில் காட்சி இந்த சாமி காட்சி பண்ணி சொல்லி சொன்னாங்கன்னு கேட்டால் கடவுள் மேலே இருக்கிறாரு. எல்லாம் இங்கெல்லாம் கடவுள் இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் பாவம் மேலே கூடாது. போலீஸ் இருப்பாரு, எஸ்ஐ இருப்பாரு, இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, டிஎஸ்பி இருப்பாரு, எல்லாத்தையும் பெரிய ஆளு டிஜிபி தமிழ்நாட்டை பொறுத்து அவர் தான் மேலே இருக்காரு. அங்கே போலீஸ்லாம் இருப்பாங்க. போலீஸ் இங்கெல்லாம் உங்களுக்கு சாமி இருக்காங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாம் பவர் இருக்கு, ஆவியா இருக்கான், பவர் இருக்கு. நான் சுப்ரீம் பவர் கடவுள் தான். சொன்ன வார்த்தை சொல்றேன். நான் என்ன தப்பா நினைக்காதீங்க. பிரம்மராஜாந்த் அவர்களே, சுதீஷ் அவர்களே, விஜய் பிரமா அவர்களே, தப்பா நினைக்காதீங்க. வார்த்தை ஒன்று சொல்றேன். நான் உங்க தொண்டர்களும் தேமுதிக தொண்டர்களே, விஜயகாந்தின் ரசிகர்களே, யாரும் தப்பா நினைக்காதீங்க. எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள மாமனிதன் இன்மாற்றோடு தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.